51 கோடி இந்தியர்களின் ஆதார் விவரங்கள் டார்க் வெப்பில் விற்பனைக்கு வந்துள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனிநபர் விவரங்கள் எடுக்கப்படுவது எப்படி, அதை தடுப்பது எப்படி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் முக்கிய அடையாள ஆவணமாக விளங்குவது ஆதார் கார்டு. வங்கி கணக்கு தொடங்குவதிலிருந்து அரசின் சலுகைகளை பெறுவது வரை அத்தனைக்கும் ஆதார் கட்டாயம். இவ்வளவு முக்கியமான தனிநபர்களின் ஆதார் விவரங்கள் திருடப்பட்டு டார்க் வெப் மூலம் விற்கப்படுவதாக அமெரிக்காவைச் சேர்ந்த சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அந்த நிறுவனம் தெரிவித்த அறிக்கையின்படி டார்க் வெப்பில் 81 கோடியே 50 லட்சம் பேரின் ஆதார் விவரங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 66 லட்சம் ரூபாய்தான். அதாவது இந்தியர் ஒருவரின் தனிப்பட்ட ஆதார் மற்றும் பாஸ்வேர்டு விவரத்தின் விலை வெறும் 1 பைசாவை விடவும் மிக குறைவு. இந்தியர்களின் பெயர்கள், வயது, தொலைபேசி எண்கள், ஆதார் எண்கள் மற்றும் முகவரிகள் உள்ளிட்ட பதிவுகளை விற்பதாக PWN .1 என்ற பெயரில் இயங்கும் நபர் பிரீச் ஃபோரம்ஸ் என்ற டார்க் நைட் கிரைம் வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் ஆதார் விவரங்களோடு பாஸ்வேர்டு விவரங்களும் அடங்கி இருக்கின்றன என்பது தனிநபர்களின் தரவுகளின் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்த்துவதாக உள்ளது. சாம்பிள்களுக்காக 1 லட்சம் தொலைபேசி எண்கள் மற்றும் ஆதார் விவரங்களை பகிர்ந்துள்ள நிலையில் அதில் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் தகவல்களும் இருப்பதுதான் மிகவும் அதிர்ச்சியான தகவல். இந்த நிலையில் இந்த விவரங்கள் அனைத்தும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் இணைய கோப்புகளில் இருந்து திருடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இதேபோல இந்திய உள்சட்ட அமலாக்க அமைப்பு தொடர்பான 1.8 டெராபைட் தரவுகளை விற்பனை செய்வதாக பிரீச் ஃபோரம்ஸ் இணையதளத்தில் லூசியஸ் என்று அழைக்கப்படும் ஹேக்கர் ஒருவர் பதிவிட்டிருந்தார். எனவே நவீன தொழில்நுட்ப உலகில் தனிப்பட்ட நபர்களின் தரவுகளை பாதுகாப்பது மிகவும் முக்கியம் என கூறும் சைபர் கிரைம் தடுப்பு வல்லுநர்கள் ஒவ்வொருவரும் ஆதார் பயோமெட்ரிக் தகவல்களை பாதுகாப்பாக லாக் செய்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அறிவுறுத்துகின்றனர். ஆதார் நம்பர் சொன்னாலும் சரி, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொன்னா கூட அதை பிலீவ் பண்ணாதீங்க. ஃபோன் மூலமா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்க ஷேர் பண்ணாதீங்க. ஆதார் நீங்க கிரிமினல்ஸ் டார்க் நெட்ல போட்டதுனால கம்ப்ளீட்டா நம்மளோட பர்சனல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேஃபா இல்லை அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இதுக்கான பயமும் நம்மளுக்கு தேவையில்லை. ஆதார் இணையதளம் அல்லது செயலியை பயன்படுத்தி பயோமெட்ரிக் தகவல்களை லாக் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறும் வல்லுநர்கள் பரிவர்த்தனைகள் தேவைப்படும் போது மட்டும் அன்லாக் செய்து கொள்ள வலியுறுத்துகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பெரிய பத்மநாபன்.